ஏற்கனவே சேலத்தில் இளைஞரணி மாநாடு நடத்தினப்போ துர்கா பேரனை கொண்டு போய் மேடையில் உட்கார ஞாபகம் இருக்கா? மதுரையில் ஜல்லிக்கட்டில் தானே சார்? சேலம் மதுரை ஜல்லிக்கட்டுலையும் உட்காந்து கலெக்டர் எந்திரிமா அப்படின்னாங்க. சார் எந்திரிச்சாங்க. இல்லைன்னா உட்காந்துருப்பாங்க மரியாதை நிமித்தமா. சரி, இந்த பையனுக்கு எதுக்கு மரியாதை? சிவப்பு பூதம் நிறுவனத்தின் எம்டி என்பதற்காகவா? ஸோ இது முடிஞ்சிச்சு சேலத்தில். இது அதில் கூட ஜல்லிக்கட்டு கூட ஒரு சின்ன பையன் ஆசைப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுலாம். இளைஞரணி மாநாடுல கட்சி நிகழ்ச்சியில் என்ன வேலை? மேடையில் இன்ப நிதிக்கும் இந்த கொத்தடிமைகள் ஆளவட்டம் போட்டுக்கொண்டு ஊழியம் செய்வதற்கு திமுக கொத்தடிமைகள் தயாராக இருப்பார்கள். ஸோ இந்த பேட்டர்ன் 70லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 வருடங்கள் கடந்து விட்டது. இன்னும் இந்த பேட்டர்ன் மாறவே இல்லை. இப்படி இது உள்ளபடியே அவங்க யாருக்குமே இது ஒரு கட்சி என்ற நினைப்பு அவங்க யாருக்குமே இந்த குடும்பத்தில் இருக்காது. இதை நம்ம ப்ராப்பர்ட்டி அப்படின்ட்டு பார்க்குறாங்க. இப்போ ஒரு தொழில் நடத்துகிறவரும் நம்ம முடிஞ்ச உடனே அடுத்து நம்ம பையனை ட்ரெயின் பண்ணுன்றது மாதிரி எப்படியோ அதே மாதிரி தான் இவர்களும் பார்க்கிறார். அதோட நீட்சி தான் இன்பன் உதயநிதி வழங்கும் இட்லி. சார், இதுக்கு நடுவில் இன்பநிதி என்ன படிச்சாருன்னு தெரியலையேங்க சார். எதுக்கு கேட்குறேன்னா, ஒரு படிப்பு படிப்பாங்க, அதில் ஸ்பெஷலிஸ்ட் ஆவாங்க. அப்படி இல்லாட்டி நடிக்க தான் போகிறோன்றது இவங்களுடைய எதிர்கால நோக்கமாக இருந்தால் ஒன்று நடிப்பை முதல்ல ஒரு படிப்பாக எடுத்து படிச்சிருக்கலாம். எதுக்கு படிக்கணும்? எங்கள் அப்பா மட்டும் படித்தாரா? டிகிரி வாங்கினார், படித்தார் என்று சொல்ல முடியாது அல்லவா? அவர் எப்படி தேர்வு எழுதினார் என்பதெல்லாம் பின்னால் உண்மைகள் வெளியே வரும். எப்படி தேர்வு எழுதினார், எப்படி தேர்ச்சி பெற்றார், எப்படி இவருக்காக சிறப்பு தேர்வுகள் வைக்கப்பட்டனன்றதெல்லாம் பின்னால் வெளியே வரும். எதுக்கு இவங்க குடும்பத்துக்கு எதுக்கு படிப்பு? அப்படியே படிக்கணும்னாலும் எவ்வளவு கல்வி தந்தைகள் இவர்கள் கட்சியிலே இருக்கிறார்கள். அதில் சேர்ந்தானே ஒரு டிகிரி போட்டு கொடுக்க போகிறீங்க. வீட்டில் இருந்த மணிக்கு அழகாக டிகிரி வாங்க. இப்போ இவனை மாதிரியா வறுமையில் பிறந்து அகரம் ஃபவுண்டேஷனோட உதவியில் போயிட்டு படிக்கிற அளவுக்கு சொத்துக்கு எல்லாமே இருக்குது அந்த குடும்பம்.